தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தன்னுடைய குரலை வைத்து போலி வீடியோக்கள் உருவாக்குவது அபாயத்தை ஏற்படுத்தும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். வடக்கு மகாராஷ்டிரா மாவட்டமான சத்தாராவில் உள்ள கராத் பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பேரணியில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தன்னுடைய குரலை வைத்து போலி வீடியோக்கள் உருவாக்குகின்றனர். இது அபாயத்தை ஏற்படுத்தும். போலி வீடியோவை பார்த்தீர்கள் என்றால் காவல்துறைக்கு தகவல் தெரிவியுங்கள் என அறிவுறுத்தியுள்ளார். மேலும் இதுபோன்ற போலி வீடியோக்களுக்கு பின்னணியில் உள்ளவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்குமாறு தேர்தல் ஆணையத்திடம் வலியுறுத்தினார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியதாக ஒரு வீடியோவை சித்தரித்து வெளியிட்ட விவகாரத்தில் தெலுங்கானா மாநில முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி மீது டெல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்ததுடன் ரேவந்த் ரெட்டிக்கு சம்மனும் அனுப்பியுள்ள நிலையில் தற்போது இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காங்கிரசால் மட்டுமே ஆந்திராவை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல முடியும் என்று மாநில காங்கிரஸ் தலைவர் YS சர்மிளா தெரிவித்துள்ளார். ஆந்திராவில் நாடாளுமன்ற தேர்தலுடன் சட்டசபை தேர்தலும் நடக்கிறது. அங்கு 25 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் 175 சட்டசபை தொகுதிகளுக்கும் மே 13ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடக்கிறது. இந்நிலையில் மாநில காங்கிரஸ் தலைவரும் ஜெகன்மோகன் ரெட்டியின் சகோதரியுமான YS சர்மிளா நேற்று காக்கிநாடாவில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், கடந்த 10 ஆண்டுகளில் ஆந்திர மாநிலம் ஒரு அடி முன்னேற்றம் காணவில்லை. சந்திரபாபு நாயுடு, ஜெகன்மோகன் ரெட்டியால் எந்த பயனும் இல்லை. இருவரும் பாஜகவுடன் கைகோர்த்துள்ளனர் என்று விமர்சித்து பேசினார். மேலும் ஆந்திராவுக்கு மீள முடியாத வீழ்ச்சியை பாஜக கொடுத்துள்ளது. மாநிலத்திற்கு 10 ஆண்டுகளுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்படும் என வாக்குறுதியளித்த அந்த கட்சி மோசடி செய்துவிட்டதாக குற்றம் சாட்டினார். மேலும் காங்கிரஸ் கட்சியால் மட்டுமே ஆந்திராவை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல முடியும் என்று தெரிவித்த YS சர்மிளா, இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்படும் என தெரிவித்தார். தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு வெப்பத்தின் தாக்கம் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து காணப்படும் என்றும் 109 டிகிரி வரை வெப்பம் சுட்டெரிக்கும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில், அடுத்த 5 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் ஒரு சில இடங்களில் 39 டிகிரி முதல் 43 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகும். மேலும் வெப்ப அலையும் வீசக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது. நாகை மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் நடத்திய தாக்குதலில் மீனவர் ஒருவர் படுகாயமடைந்தார். நாகை மாவட்டம் கோடியக்கரை அருகே கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் இன்று திடீர் தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் முருகன் என்ற மீனவர் படுகாயமடைந்தார். அவரை சக மீனவர்கள் மீட்டு நாகை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். மீனவர்களை கட்டையால் தாக்கி அவர்களிடமிருந்து ரூபாய் 5 லட்சம் மதிப்பிலான வலைகள் மற்றும் IPS கருவிகளை இலங்கை கடற்கொள்ளையர்கள் பறித்து சென்றதாக கூறப்படுகிறது. மீனவர்கள் படகுகளை வழிமறித்து கொள்ளையடித்து சென்ற சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 3 போலீசார் உயிரிழந்தனர். அமெரிக்காவின் வடக்கு கரோலினா மாகாணம் சார்லோட்டி நகரில் உள்ள குடியிருப்பில் சிலர் ஆயுதங்களுடன் இருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து அந்த குடியிருப்பு பகுதிக்கு சென்ற போலீசார் ஒரு வீட்டில் சோதனை செய்தனர். அப்போது அந்த வீட்டில் பதுங்கியிருந்த நபர்கள் போலீசார் மீது சரமாரியாக துப்பாக்கிச் சூடு நடத்தினர். உடனடியாக சுதாரித்துக் கொண்ட போலீசார் பதிலடி தாக்குதல் நடத்தினர். 3 மணி நேரத்திற்கு மேல் நீடித்த துப்பாக்கி சூட்டில் 3 போலீசார் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. மேலும் 5 போலீசார் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். துப்பாக்கி சூடு தாக்குதல் நடத்திய ஒரு நபர் உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் ஒருவர் தப்பியோடினார். இதையடுத்து தப்பியோடிய நபரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.